திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தொடர் மழை காரணமாக ஓட்டு வீடு ஒன்று இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 நாட்களாக தொடர் மழை காரணமாக வீடுகள் சேதமாகி வருகின்றன. இந்த நிலையில் ஜெயலட்சுமி என்பவர் வீட்டை விட்டு வெளியே போன் பேசிக் கொண்டிருந்த போது வீட்டு கிச்சனில் சுவர் இடிந்து விழுந்து தரைமட்டமாகியுள்ளது. வீட்டில் ஒருவரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. எனவே கோட்டைமேடு பகுதியில் சுமார் 70,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு சுவர்கள் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கோரி விடியா அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 4,40,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மானாவாரி மக்காச்சோள விரிவாக்க திட்டத்தின் கீழ் மக்காச்சோளம், யூரியா, இயற்கை உரம் உள்ளிட்டவைகளை மானியத்துடன் வழங்க 540 ரூபாய் கூடுதலாக அலுவலர்கள் பெற்று வந்ததாகவும், விவசாயிகளுக்கான பல்வேறு இடுபொருட்கள் வழங்க விவசாயிகளிடமிருந்து லஞ்சம் பெற்றதாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சோதனையிட்டனர். அப்போது வேளாண் உதவி இயக்குநர் ராணியிடம் இருந்து கணக்கில் காட்டப்படாத 4,40,000 ரூபாயை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் ஏற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற சுகாதாரத்துறை நிர்வாகத்தால் அரசு மருத்துவமனைகளில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள், பணியாளர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இந்நிலையில் வாலாஜா மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர் முன்னிலையிலேயே தூய்மை பணியாளர் குளுக்கோஸ் ஏற்றும் காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா அரசின் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கே பயப்படும் அளவுக்கு மோசமான சூழல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 860 ஊராட்சிகளில் உள்ள ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வு ஊதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என விடியா அரசுக்கு அவர்கள் எச்சரித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள ஆவுடையார் குளத்தில் சாக்கடை கழிவுகளை கொட்டிய விடியா அரசு நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள், விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் நகர் பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள ஆவுடையார் குளத்தின் மறுகால் ஓடையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மறுகால் ஓடையில் இருந்து சாக்கடை கழிவுகளை அள்ளி இரவோடு இரவாக குளத்தில் கொட்டியுள்ளனர். மேலும் குளத்தின் கரையையும் உடைத்துள்ளனர். இதனால் இப்பகுதியில் குடிநீர் மாசுபடும் என்றும் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சி செயல் அலுவலர் லஞ்சம் வாங்கிய போது கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சாலமேடு பகுதியைச் சேர்ந்த சேட்டு என்பவர் வீட்டுமனைகளை வாங்குவது தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகம் சென்றபோது திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சி செயல் அலுவலர் முருகன் தனக்கு தரவேண்டிய லஞ்சத்தை கொடுத்து இடத்தினை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் உதவியுடன் ரசாயனம் தடவிய 1,80,000 ரூபாய் பணத்தை செயல் அலுவலர் முருகனிடம் சேட்டு வழங்கிய போது அவர் கையும் களவுமாக பிடிபட்டார். விடியா ஆட்சியில் லஞ்சம் பஞ்சமில்லாமல் இருப்பது இதன் மூலம் நிரூபணமாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கமண்டல நாகநதி வெள்ளப்பெருக்கை பலரும் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர். ஜவ்வாது மலை பகுதியில் பெய்த கனமழையால் கமண்டல நதி நீர் செண்பகத்தோப்பு அணை அதன் முழு கொள்ளளவை 57 அடியாக எட்டியது. இதனால் நள்ளிரவில் 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டு கண்ணமங்கலம் வழியாக வரும் நாகநதி நீரும் கமண்டல நதி நீரும் சேர்ந்து ஆரணிக்கு கமண்டல நாக நதியாக 12 கிலோமீட்டர் தூரம் சீசமங்கலம் வரை சென்று செய்யாற்றில் கலக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கால் போலூர், ஆரணி மற்றும் செய்யாறு தாலுகாவுக்கு உட்பட்ட 45க்கு மேற்பட்ட ஏரிகளும் 5000 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெற உள்ளது. இந்த நிலையில் கமண்டல நாகநதி ஆற்றுக்கு வெள்ளப்பெருக்கை ஆரணி பொதுமக்கள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட எலியார்பத்தி அருகே சாலையோரத்தில் அடுத்தடுத்து 2 ராட்சத பள்ளம் சீர் செய்யாமல் உள்ளது. எலியார்பத்தியில் இருந்து நெடுமதுரை வழியாக கல்லுப்பட்டி செல்லும் வழியில் 20 வருடங்களுக்கு முன்பு கோலப்பொடி எடுப்பதற்காக தோண்டப்பட்டு சாலையோரத்தில் உருவான பள்ளம் காண்போரை பயமுறுத்தும் விதமாக உள்ளது. இதன் காரணமாக 6 மாத காலமாக அரசு பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கல்லுப்பட்டி மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து நெடுமதுரையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் அவலம் நேரிட்டுள்ளது. எனவே இங்கு தரமான சாலை அமைத்தர கோரி அப்பகுதி மக்கள் விடியா அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வைக்கோல் கட்டுகளை ஏற்றி வந்த லாரி
லெவல் கிராசிங்கில் சிக்கி மின்தடை ஏற்பட்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குத்தாலத்தில் இருந்து அதிகளவு வைக்கோல் கட்டுகளை ஏற்றி வந்த லாரி கும்பகோணம் அருகே உள்ள சுந்தரபெருமாள் கோவில் லெவல் கிராசிங்கில் உள்ள உயர் அழுத்த மின்கம்பியில் உரசி நின்றதால் மின்தடை ஏற்பட்டது. இதனால் மதுரை நோக்கி சென்ற ரயில் பாபநாசத்திலும் மயிலாடுதுறை நோக்கி சென்ற ரயில் பண்டாரவாடையிலும் நிறுத்தப்பட்டு மின் இணைப்பு சீரமைப்புக்கு பிறகு 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. இந்த விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் துரை அரசனிடம் ரயில்வே காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் அதிருப்தியில் எழுந்து வரும் நிலையில் கடலூரில் உள்ள அரசு பள்ளிகளை விளம்பர மாடல் திமுக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சுற்றுலா தலத்திற்கு செல்லுவது போல் புகைப்படம் மற்றும் வீடியோகிராஃபர்களின் துணையோடு சென்று ஆய்வு செய்கிறார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் புத்தகங்களின் விலையேற்றம் பெற்றோர்களை பாடாய்படுத்தும் நிலையில் பள்ளி கல்வித்துறையில் நடக்கும் அவலங்களை மறைக்க ஆய்வு என்ற பெயரில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வலம் வருகிறார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெற்று விளம்பரத்திற்காக ஆய்வு நடத்துவதை விட்டுவிட்டு பள்ளி கல்வித்துறையில் நிகழும் அவலங்களை சரி செய்ய மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே சித்தேரி ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராமங்களில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சித்தேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அரசநத்தம், கலசப்பாடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்காக மலை கிராம மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு சிலர் ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து அதன் மூலம் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து வருகின்றனர். விடியா திமுக அரசு பாலம் அமைத்து தர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இடம்பெறாமல் தொடங்கி முடிந்த அரசு நிகழ்ச்சி பொதுமக்களின் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ராமேஸ்வரத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட துறைமுக பாலத்தை திறந்து வைக்கும் விழா நடைபெற்றது. இந்த அரசு விழாவில் மக்கள் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், மீனவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் விழா தொடங்கும் முன்பும் விழா முடிந்த பின்பும் பாடப்படவில்லை. இதை கண்டு விடியா ஆட்சியில் மக்களைத்தான் மதிப்பதில்லை, தமிழ் தாயையும் தேசத்தையும் கூட மதிப்பதில்லையே என விழாவில் பங்கேற்றோர் ஆதங்கப்பட்டனர்.